இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப பேர் வந்துருக்கீங்க. என்ன விஷயம்? வெயில் சரி, வந்திருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கிட்ட வாங்க. நல்லா பேன் போடுங்க. வந்திருக்கிறவங்க கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. க்ளோஸா, அதாவது இறை அரியணை கிட்ட வந்து எப்பவுமே ஏசப்பா கிட்ட உள்ளபடியே இயேசு இருந்தா கிட்ட இருக்கீங்களா? நல்ல ஓரமாக இருப்பீங்க அல்லது வெளியே என்ன சந்தோடியாக இருப்பீங்க? உள்ளபடியே இயேசுக்கு வந்தாங்கன்னா எப்படி இருப்பீங்க? முன்னாடி இருப்பீங்க. அந்த மாதிரி முன்னாடி க்ளோஸ், ரொம்ப கிட்ட வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுப்போம். உண்மையிலே நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. கடவுள் மகிமையாய் வெளிப்படுத்துவார், நல்லா சொல்லுவார். ஜீசஸ் இயேசு தான் சொல்லுவார், நல்லா சொல்லுவார். நீங்க உண்மையாகவே ஒரு காதை நல்லா செவி கொடுத்து கேளுங்க. யாராவது தூங்குறாங்கன்னா அவங்க ஓய்வு ஒரு அறம் உண்டு. ஏன்னா அவங்க தூங்குனா உங்களுக்கு அந்த விஷயம் எட்டாம இருக்கு. அதனால பக்கத்துல இருக்கிறவங்க தூங்காம பாருங்க. அதுக்காக நம்ம தூங்குறான்னு பார்த்துட்டே இருக்காது. இங்கேயும் கேட்கலாம். இயேசுக்கே புகழ். இப்பவே தலையை சொல்லி ஆரம்பிச்சால இனி என்ன நடக்குமோ தெரியல. சரி, ஓகே. இது எந்த மாசம்? மே மாசம். மே மாசம் திருச்சபை திருஅவை எதை சிறப்பிக்கிறது? தேவதாயை வணக்கமால். அதாவது எப்படின்னா, சில பேர் இதை மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. மே மாசம் அப்படின்னா ஜெபமாலை. ஜெபமாலை என்பது அக்டோபர் மாசம். அது ஜெபமாலையை சிறப்பிக்கிறது எப்ப? அக்டோபர் மாசம். மே மாசம் வந்து அன்னை மரியாள் மீது உள்ள வணக்க பக்தியை அனுசரித்து மற்றவர்களுக்கும் அதை கொடுப்பது, மற்றவர்களுக்கு அந்த வணக்க பக்தியை பரப்புவது. இப்படி பரப்புறதுனாலேயே நமக்கு நிறைய அற்புதங்களும் நம்முடைய வாழ்வில் நிறைய அதிசயங்களும் நிச்சயமா கிடைக்கும். வேற யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க வெளியில இருக்காங்களா? அலர்ட்டா இருக்கும். ஏன்னா விஷயம் அந்த மாதிரியான விஷயம் அப்படின்னா நினைச்சுக்காதீங்க. உள்ளபடியே அப்பா கடவுள் நல்ல செய்தியை வெளிப்படுத்துவார். நீங்க எல்லாருமே என்ன ஆசீர்வதிக்கும்படியாக கைகளை என் பக்கமா நீட்டி எல்லாரும் எனக்காக இருந்தீங்க. அன்பே உருவான இறைவா, என்னை ஆண்டவரே உமது அன்பின் பிரசனத்துக்கு ஒப்புக் கொடுத்தோம். அப்பா, வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஒரு அன்பின் பிரசனத்தில் கூடி கொடுத்தோம். இஸ்ராயல் மக்கள் மீது அந்த மேக சமூகத்தின் வழியாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அன்பின் பிரசனத்தை வெளிக்காட்டுகிறோம். நேரம் இறங்கியவரே உன்னுடைய மாட்சி கூடாரத்தை நிரப்பியது போல அப்பா இங்கு உள்ள அனைவரையும் உமது மாட்சி நிரப்பட்டு சார். பொய்யனும் பொய்யனும் மத்தியில் வாழ்வனும் பாவியனும் பாவியனுக்கும் மத்தியில் வாழ்வனும் என்னை, என்னுடைய நாவை, என்னுடைய உதவை விண்ணக நெருப்பினால் ஆண்டவரை கொடுக்க சார். ஆண்டவரை என்னை மூடிக்கொள்ள மாட்டவரே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ வாழ்வதற்கு வார்த்தை எதை கொடுக்க வேண்டுமோ அதை மட்டுமே நீங்கள் அனுமதிக்க முடியாது. ஆண்டவரை தெரிவிக்கிறோம். தந்தை நடாத எந்த விதையும், தந்தை நடாத எந்த நாட்டும் வேரோடு பிடிக்க அப்பா, பிள்ளைகளுக்கு எந்த வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையோ அந்த வார்த்தையை வெளிப்படுத்துங்க. அந்த வார்த்தையை கொடுக்கும்படி ஆண்டவரை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை அப்பா, கேட்பவருடைய காதுகளை ஆண்டவரை திறந்திருந்த சாமி, உடைய பிள்ளைகளுடைய இதயத்தினுடைய வார்த்தையை எழுதட்டும். அறுபதும் 30 நாள் படம் நடக்கும். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களோட அன்பின் பிரசன்னம் ஆண்டவரை இங்கு நெருக்கடியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் ஆசீர்வதித்தார்களோ அவர்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மே மாதம் வணக்க மாத பக்தியை நாள்
மாதாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த மாதா பக்தி எங்க கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா இயேசுக்கு தான் கொண்டு போகும். இயேசு பற்றி சொல்லும் பொழுது அது எங்க இருக்கணும்னு சொன்னா மாதாவை தான் இருக்கணும். எடுத்த புஸ்தகத்தை தொடக்க நூல் 3:15, தொடக்க நூல் 3:15. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். நீ அதன் குதிங்காலை உடம்புயர்ப்பாய் காயப்படுத்துவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது என்றால், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவோம். அந்த பகையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவளுடைய வித்து உன்னுடைய தலையை நசுக்கும். அப்ப உன் வித்து அவள் வித்துன்னு சொன்னா, சாத்தானுடைய வித்துக்கும் அவனுடைய தூதலுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்னை மரியாளுடைய பிள்ளை சாத்தானுடைய தலையை நசுக்கும். இது எவ்வாறு நசுக்கப்படுகிறது என்பதை நாம் முடிப்போம். கவனமாக கேட்கும். தொடக்கத்துல கடவுள் நம்மை வார்த்தை வழியில் தான் இந்த உலகத்தை படைக்கிறார். உலகத்தை எப்படி படைக்கிறார்னா வார்த்தையினாலதான் படைக்கிறார். இந்த உலகத்தை எப்படி படைக்கிறாரு? நீங்க கூடவே பேசலாம், அப்பதான் நீங்களும் கேட்கறீங்கன்னு அர்த்தம். இல்ல நீங்க பேசவே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ வேற எந்த உலகத்திலேயே இருக்கிறீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு தனியா ஒரு ஆவி உலகத்தில் இருக்கிறீங்களா நினைச்சுக்கோங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. கடவுள் இந்த உலகத்தை எதனால் படைச்சாரு? வார்த்தையினால் படைக்கிறார். மண்ணை பிசைந்து அவருடைய ஆவியை ஊதி அவனுக்கும் என்னது வார்த்தையினாலதான் அவனையும் உண்டாக்குறார். இந்த வார்த்தையினாலதான் அவனுக்கும் இந்த உலகத்தை நீ ஆண்டு கொள் அப்படின்னு சொல்றாரு. வார்த்தையினால படைக்கிறாரு, வார்த்தையினால மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. அந்த மனிதனும் வார்த்தையாலேயே இந்த உலகத்தை ஆளுகிறான், சந்தோஷமா இருக்கிறான். 2வது அதிகாரம் தொடக்க நூல் 17வது வசனத்துல நம்ம பார்க்கலாம், படிங்க. ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். நீ இந்த எல்லாத்தையும் நீ சாப்பிடு, எல்லாத்தையும் ஆண்டுக்க, எல்லாம் பண்ணு. இந்த உலகமே யாருக்கு அப்படின்னு சொன்னா, திருப்பாடல் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் மனிதனை கடவுளுக்கு சற்று கொஞ்சம் கீழே தான் பிடிச்சிட்டார். அதே போல திருப்பாடல் 115 சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தை மாநிலத்துக்காகவும் விண்ணகத்தை கடவுளுக்காகவும் தான் படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இது எல்லாத்தையும் ஆண்டுகள் சொல்லியிருக்கிறாரு. உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்திக்க, நீ அனுபவி, எல்லாம் பண்ணு. ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை மட்டும் நீ உண்ணாதே, உண்ணும் அந்த நாளில் நீ சாகவே சாவாய். நீ சாகவே சாவாய். கேரண்டி, நீ கண்டிப்பா செத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வார்த்தையால படைச்சு வார்த்தை என்னும் அதிகாரத்தினாலேயே மனிதனுக்கும் கொடுத்து, கடவுள் எந்த அதிகாரம் செலுத்தினாரோ அதே போல மனிதனுக்கும் அந்த வார்த்தையின் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவன் என்ன சொல்லுறாரோ அது நடக்கும். ஏன்னா கடவுளுடைய ஆவி இவனுக்குள் இருக்கிறது, கடவுளுடைய வல்லமை இவனுக்குள் இருக்கிறது, கடவுளுடைய தேவ சுபாவம், ஞானம், அறிவு எல்லாம் கடவுளுக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இவனுக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்ம நல்லா இருக்கிறத பார்த்த
சாத்தான் என்ன பண்றான்? அப்ப இவன் ரொம்ப நல்லா இருக்கிறானே, ரொம்ப வசதியா இருக்கிறானே, ரொம்ப நல்லா இருக்கிறானே, இவனுக்கு எந்த குறையுமே இல்லையே, ஆனா நம்ம தள்ளப்பட்டிருக்கவே, நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? இவனை எப்படி சாகடிக்கிறது, இவனை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து அவன் என்ன பண்ணான்? சாத்தான் யாரை அவனுடைய தூதனாக தேர்ந்தெடுத்தான் என்றால் பாம்பை தேர்ந்தெடுத்தான். இயேசுவுக்கே புகழ். 2வது அதிகாரமும் 3வது அதிகாரமும் நல்லா புரிஞ்சு படிச்சோம்னா இந்த முழு விவிலியமும் புரிஞ்சது. அப்ப சாத்தான் என்ன பண்றான்? மனிதனை சாகடிக்கிறதுக்கு பாம்பை அனுப்பி பாம்பை கடிச்சு அவனுக்கு விஷத்தை ஏத்தல, பாம்பை விட்டு கொத்த வச்சு அந்த விஷத்தை ஏற்றி சாகடிக்கல. ஆனா அவனும் என்ன பண்றான்னா, இது வார்த்தை உலகம், வார்த்தையால, கடவுளுடைய வார்த்தையால உண்டாக்கப்பட்டது. என்னக்கும் புரியாத மாதிரியே பார்க்குறீங்க. உங்களுக்கு உள்ளபடியே புரியலன்னா என்ன செய்யணும்? புரியலன்னா அப்படி நான் அலர்ட் ஆகிடும். ரொம்ப புரியலன்னா என்ன சொல்லியிருக்கிறேன்? சரி, ஓகே. ஆனா உங்களை பார்த்தா அப்படி புரியாத மாதிரியே இருக்கு. இந்த உலகத்தை எதனால படைச்சாரு? வார்த்தையினாலதான். யோவான் 1:1 தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது. படிக்கிறேன். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. அனைத்தும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் யாரால் உண்டாக்கப்பட்டது? அந்த வாக்கினால். அப்ப இந்த உலகத்தை வார்த்தையால் படைக்கிறது, மனிதனையும் வார்த்தையினால் ஆளும்படி அவனுக்கும் அந்த வார்த்தையினுடைய வல்லமையை கொடுக்கிறது. ஏன்னா அவன் சொல்ல கேட்குது. இந்த மரத்துக்கு தட்டி போ அப்படின்னா தட்டி போ, அப்படிதான் சொன்னாரு. அப்ப அவர் இந்த பூமியை பண்படுத்து அப்படின்னு சொன்னாரு. என்ன ஏர் வச்சு ஓட்டினாரா? எந்த கொள்ளம் இருந்தா அவருக்கு மண்வெட்டி எங்க கடப்பாரு இருந்தா அவருக்கு ஏர் ஓட்டுற கலப்பை இல்ல, வார்த்தையா தான். அவர் சொன்ன நடக்கும், ஆனால் சொல்லும் போது நடக்கும். இயேசுக்கே புகழ். அப்ப இவன் வார்த்தையின் உலகம். அப்ப வார்த்தையால இந்த மனிதன் சந்தோஷமா இருக்கிறான். அப்ப இவனை எப்படி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அவன் இந்த உலகத்திலே எது தந்திரமானது அப்படின்னு சொன்னா பாம்பு தான் மிகவும் தந்திரமானது. அப்ப அந்த பாம்பை அனுப்புகிறான். பாம்பை அனுப்பி கடிக்க வைக்கல, கொத்த வைக்கல, அந்த கடிச்சு அதுல போய் விஷம் பாஞ்சி சாப்பிடணும்னு நினைக்கல. ஆனா என்ன பண்றாங்கன்னா, தொடக்க நூல் 3வது அதிகாரத்துல 5வது வசனம் படிங்க. ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல். 3 ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமை அறிவர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. இவன் பாம்பு அனுப்பி என்ன செய்ய வைக்கல? கடிச்சு விஷத்தை அனுப்பி சாப்பிடணும்னு நினைக்கல, அல்லது கொத்த வச்சு சாப்பிடணும்னு நினைக்கல. எப்படி நினைக்கிறான்னா, இது வார்த்தையால உண்டான உலகம், இவனும் வார்த்தையாலேயே ஒரு அந்த சாவு வரைக்கும் சொல்லிட்டு இவனுடைய வார்த்தை என்னவா இருக்கிறதுனா, பொய்யனும் பொய்யனுக்கு தகப்பனமானவன் தான் யாரு? அப்ப இந்த ஏவாளம்மா கிட்ட போய் பேசலாம். ஆமா ஏவாளம்மா, இந்த எல்லா மரத்தினுடைய கனியும் நீ சாப்பிடலாமா? அப்ப அது என்ன சொல்லுது? நாங்க எல்லாத்தையும் சாப்பிடலாம், மரத்தின் நடுவில் உள்ள கனியை மட்டும் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் சாப்பிட்டா செத்துவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? இல்ல, நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிட்ட போறானா, ஃபர்ஸ்ட் போய் இந்த உலகத்துல
எதுன்னு சொன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்க. அடுத்து என்ன சொல்றான்னா, இந்த கடவுளுக்கும் நமக்கும் அவன் எப்படி ஒரு வேறுபாடு, ஒரு விஷத்தை நம்ம கிட்ட வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீங்க சாக மாட்டீங்க, நீங்க கடவுளை போல நன்மை தீமை அறிய உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்க சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்ப இப்படி சொல்லும் பொழுது எப்படி நடக்குது? நீங்களும் கடவுள் போல நன்மை தீமை அறியும் உங்களுக்கு வந்துடும் சொல்லிட்டு உங்களை என்ன பண்ணிட்டாரு? அப்ப இது என்ன சொல்லிருக்கணும்? யாவர் என்ன சொல்லிருக்கணும்? நாங்க ஏற்கனவே கடவுளுடைய சாயிலையும் அவருடைய உருவிலும் தான் நாங்க படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்ல. ஆனா சொல்லல. ஆனா இவன் எந்த அளவுக்கு இவனுடைய வார்த்தையினுடைய அந்த ஜாலம், எந்த அளவுக்கு கடவுள் கெட்டவர் அவர் நல்லவர் இல்லை அப்படின்றத இவன் எப்படி மறைச்சு சொல்றான்னா, நீங்க கடவுளை போல ஆயிடுவீங்க, நன்மை தீமை அறியும் அந்த அறிவை நீங்க பெற்றுவீங்கன்றதுனால உங்களை இது சாப்பிட வேணாம்னு வச்சுக்கிறாரு. உடனே ஏவாளுக்கு என்ன பண்ணுது? அப்ப நம்ம மட்டம் தட்டி வச்சிருக்காரு. அப்ப கடவுள் நல்லவர் சொல்லுங்க. கடவுள் நல்லவர் இல்ல அப்படின்னு யாரு உணர்றான்? நீங்க இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நல்லது கெட்டது அறிவை நீங்க பெற்றுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை சாப்பிடாம நான் சொல்லிக்கிறாரு. அதனால அவரு எப்பேற்பட்டவர்? கடவுள் எப்படிப்பட்டவர்? கெட்டவர் என்பதை இவன் சொல்றான். இயேசுக்கே புகழ். உங்களுக்கு இன்னும் புரியுதா? அதாவது கடவுள் நல்லவர். விவிலியம் முழுசு என்ன சொல்றது? கடவுள் நல்லவர் மட்டும் இல்ல, நன்மை செய்கிறவர். நம்ம கிட்டே நிறைய பேர் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க. அந்த நல்லவங்க எப்படி நல்லவங்களா இருப்பாங்க? நான் யாருக்கும் எந்த தீங்குமே செஞ்சதில்லை, நான் யாருக்கும் எந்த கெட்டதுன்னு நினைச்சது, யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை, ஆனா நல்லதும் செஞ்சது. நன்மை செய்ய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லுங்க. அப்ப இவன் நன்மை, அதாவது தீமை செய்யல, நன்மையும் செய்யல. ஆனா கடவுள் நல்லவர் மட்டுமில்ல, நன்மை செய்கிறவர். ஆனா இந்த சாத்தானுக்கு இவன் எப்படி காட்டலாம் அப்படின்னு சொன்னா, அவர் நல்லவர் இல்லை அப்படின்ற அளவுக்கு உன்னை சாப்பிடவானான்னு சொன்னது உண்மையா? ஏன் நீ சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கப்படும். அதெல்லாம் சொல்லவே இல்லை. சாப்பிட்டா நீ சாப்பிடலாம் சொன்னாரு. அப்ப இந்த பொய் சொல்ற வரைக்கும் யார் மேல நம்பிக்கை இருந்தது? இந்த சாத்தான் பொய்யை போடுற வரைக்கும் யார் மேல நம்பிக்கை இருந்தது? எல்லாவற்றிலும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. சாத்தான் இந்த பொய்யை சொல்ற வரைக்கும் ஏவாள் அம்மாவும் சரி, ஆதாமும் சரி, யாரை நம்பினார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இந்த பொய்யை போட்ட உடனே, இந்த பொய்யை நம்பின உடனே இன்னாவது கடவுள் என்ன பண்ணுது? கடவுளை நம்பல. நம்பாததுனால என்ன செய்யுது? கீழ்ப்படிங்க. புரியுதுங்களா? கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை கெடுத்தான். கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை கெடுத்தான். கெட்ட உடனே என்ன பண்ணுது? அது வரைக்கும் கடவுள் மேல நம்பி கடவுளுக்கு கீழ்ப்படுத்தி அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்தது. இந்த சாத்தானுடைய பொய் வார்த்தையை கேட்ட உடனே அந்த விசுவாசம் போயிடுச்சு, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. கடவுள் சொன்ன வார்த்தை மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை.
இந்த சாத்தான் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு கீழ்ப்படியாம போயிடுச்சு. அப்ப கீழ்ப்படிந்ததுனாலதான் மாதா இந்த உலகத்துக்கு எதை கொண்டு வந்தாங்க? மீட்பை, மெசியாவை கொண்டு வந்தாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த நடுவில் ஒரு சின்ன சொல்றேன். கேரளாவில், கேரளா மட்டும் இல்ல, இந்த பழமை வாய்ந்த கிறிஸ்துவர்கள் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றாங்க இல்லையா, சீரோ மலர்நாளா, அந்த அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விழா பண்ணுவாங்க. அந்த விழா வந்து ஒலியின் விழான்னு சொல்லி பேரு. என்ன பேரு? ஒலி. ஒலிங்க அது ஒரு மகிழ்ச்சியினுடைய விழா. அந்த விழாவுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்னன்னா, தொடக்கம் இல்லாதவர் பிறக்கும் வரைக்கும், மரணம் இல்லாதவர் மரிக்கும் வரைக்கும் நீ எனக்கு அடிமையா இரு அப்படின்னு சாத்தான் வந்து ஒரு கற்பனைகளை ப்ராமிஸ் யாருக்கு வாங்கிச்சு? ஆதாம் கிட்ட வாங்கிச்சு. அதை வந்து ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு ஒரு விழா கொண்டாடுவாங்க. இந்த பாவம் செய்த உடனே என்ன பண்றாருன்னா, ஆதாம வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு அந்த 2 கெருபுகளை நிறுத்துவார். அப்ப இவன் கீழே விழுந்த உடனே இவனுக்கு யாருமே இல்லை, வழிகாட்டு யாருமே இல்லை. அப்ப அவன் வரான், யாரு? சாத்தான் வரான். அவன் யாருக்கே தள்ளப்பட்டுறான். அப்ப அவன் வந்து என்ன சொல்றான்? நீ எனக்கு அடிமையா இருந்தீன்னா நான் உனக்கு வழிகாட்டுறேன். இந்த உலகத்துல எப்படி நான் வழிகாட்டுறேன். அடிமையா இருக்கியா? இருக்கிறேன். அப்ப அப்படி இருக்கிறேன்னு சொல்லும் பொழுதுதான் தொடக்கம் இல்லாதவர். ஏன்னா கடவுள் தொடக்கம் இல்லாதவர். தொடக்கமே இல்லாதவர் எப்படி பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, தொடக்கம் இல்லாதவர் பிறக்கும் வரைக்கும், மரணமே இல்லாதவர் மரிக்கும் வரைக்கும், முடிவில்லாதவர் அல்லது மரணமே இல்லாதவர் மரிக்கிற வரைக்கும் நீ எனக்கு அடிமையா. மரணமே இல்லாதவர் எங்க சாப்பிட. அப்ப இது சான்ஸே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி இவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு, அது என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து யோர்தான் ஆத்து நதியில போய் வச்சிருக்கான். அது வரலாற்றில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸ் வந்து அந்த கல் மேலதான் நின்று அவர் ஞானஸ்தானம் பெற்றதாகவும், அப்ப அவர் மேல் புறா வந்து இறங்கும்போது, அப்பா பேசும்போது 3 இறைவன் மேற்கொண்டு இருக்கும்போது அவருக்கு பெரிய வெப்பம் ஏற்பட்டு அந்த கல் கலந்து அது ஆழ்கடல்ல போனதாகவும் ஒரு விழாவா இதை கொண்டாடுவாங்க. அப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய தொடக்கமே இல்லாதவர் பிறக்கும் வரைக்கும் அப்படின்ற அந்த முதல் வார்த்தை. அப்ப அவர் தொடக்கம் இல்லாதவர் பிறக்கிற வரைக்கும் நீ எனக்கு அடிமையாக இருக்கிறது ஒண்ணு, மரணமே இல்லாதவர் மரிக்கிற வரைக்கும்ன்றது 2வது. அப்ப என்னைக்கு அந்த தொடக்கம் இல்லாதவர் பிறக்கிற அந்த அறிவுக்கு என்னைக்கு நமக்கு கிடைக்குது? மார்ச் மாசம் 25ஆம் தேதி. அது அன்னைக்கு என்ன நாள்? மார்ச் 25 மங்கள வார்த்தை திருநாள். என்ன வார்த்தை அது? மங்கள வார்த்தை திருநாள். தான் என்ன? இயேசு பிறப்பு முன் அறிவிப்பு விழா. இந்த இயேசு பிறப்பு முன் அறிவிப்பு விழா அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஜெபமாலை போட்டு ஜெபமாலை யாரெல்லாம் ஜெபமாலை எடுத்துருக்காங்க? கோயிலுக்கு வரும் பொழுது மொத்தம் 3 எடுக்கணும். 1 பைபிள், 2வது, 3வது காணிக்கை. நீங்க சொன்னது கரெக்ட். யாத்திராகும் விடுதலை பயணம் 23:23 நிறைய இடத்துல சொல்லுவாரு, வெறும் கையனா என் முன்னால் நிற்காதுன்னு சொல்லுவாரு. உனக்கு எதுவும் விடுதலை கிடைக்கும். வரும்போது காணிக்கை எடுத்துட்டு வரும். வரும்போது காணிக்கை எடுத்துட்டு வரும். இப்ப பைபிள் எடுத்துட்டு வரணும். கோயிலுக்கு வரும்போது பைபிள் எடுத்துட்டு வரணும். கோயிலுக்கு வரும்போது ஜெபமாலை எடுக்கணும். ஜெபமாலை எப்பயுமே கையில் இருக்கணும். 2வது காணிக்கை எடுத்துட்டு வரணும். ஓகேவா? அப்ப இந்த ஜெபமாலை
ஜெபமாலைன்னா என்ன? இது ஒரு இறை வார்த்தையினுடைய சுருக்கம், விவிலியத்தின் சுருக்கம். விவிலியத்தினுடைய சுருக்கம். அப்ப விவிலியத்தினுடைய சுருக்கம் என்னன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் அந்த மறை நிகழ்விலேயே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? மங்கள வார்த்தை. கபிரேல் வானதூதர் தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னார். அப்புறம் அதுக்கப்புறம் இயேசு பிறந்தது, இயேசு இந்த உலகத்துல ஞானஸ்நானம் வாங்கினது, நற்செய்தி அறிவிச்சது, பாடுபட்டது, உயிர்த்தெழுந்தது, மகிழ்ச்சியில வந்து அம்மாவுக்கு விண்ணக மன்னக அரசியல் முடி சூட்டப்பட்டது. அப்ப இந்த தொடக்க நூல்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்க இருக்குது? இந்த ஜெபமாலையில இருக்குது. அப்ப இந்த தொடக்கம் இல்லாதவர் பிறக்கிற வரைக்கும் அப்படின்னும் போது அது எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, எப்ப கபிரியேல் வானதூதர் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே அப்படின்னு சொல்ற வார்த்தை யாருடைய வார்த்தைன்னா, கடவுளுடைய வார்த்தை. இந்த உலகத்தை மீட்பதற்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிற அந்த நொடி பொழுது, அந்த மைக்ரோ செகண்ட், அந்த சனம் அப்படின்னாக்கா அது துளி 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 செகண்டோட ரொம்ப குறைவு. அந்த அன்னை மரியாளுடைய சம்மதத்துக்காக காத்திருக்கிறது. கடவுளே காத்திருக்கிறார். எப்படி நேற்று சிஎஸ்கே எப்படியாவது அடிச்சு வரணுமான்னு 6 வருமானு பார்க்கலாம். கிரிக்கெட்ல பயங்கரமா ஒரு பால்ல ஒரு 4 ரன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சேர் முன்னாடி உட்காந்துக்கும், எங்கேயாவது கவனம் போவோம். அந்த மாதிரி இந்த உலகமே காத்திருக்கு அந்த ஒரு சனத்துக்காக. எதுக்காக? அன்னை மரியா சம்மதம் சொல்வார்களா, உன்னிடத்தில் மகன் பிறக்க போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எப்ப அது ஆண்டவருடைய திருவிழப்படி நடக்கட்டும், இதோ ஒரு அடிமை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆண்டவருடைய கரு இங்கு உருவாகும். கேட்டீங்களா? இந்த உலகத்தை மீட்பதற்கு கடவுளுக்கு நிறைய வழி உண்டு. ஆனா அதை மாதாவால தான் மீட்கணும் அப்படின்னு கடவுளே திருவிழா பண்றாங்க. அதுவே ஒரு மகிழ்ச்சி, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மாதாவிட்ட சம்மதம் கேட்கிறாரு. மாதா, உன்னுடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும், உன்னுடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு, இதோ உன்னுடைய அடிமை அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷத்துல அந்த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஏற்புடையது. தொடக்கமே இல்லாதவர் பிறக்கும் வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? தொடக்கம் இல்லாதவர் பிறக்கிறாருன்னா எப்ப பிறக்கிறாரு? அவர் அந்த நொடி பொழுதுல மாதாவுடைய வயிற்றுல கரு உண்டாத போது அந்த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் உடையுது. அதனாலதான் அந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின் போது சாத்தானுடைய தலையில சம்மட்டி வச்சு அடிச்ச மாதிரி. எப்பெல்லாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு நம்ம சொல்றோமோ, நம்ம தெரிஞ்சு சொல்றோமோ தெரியாம சொல்றோமோ, அப்பெல்லாம் சாத்தானுக்கு தெரியும் தொடக்கம் இல்லாதவர் அந்த ஜெனித்த நேரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப அந்த மரணமே இல்லாதவர் மரிக்கிற நேரம் எது? 2 கொலோசியர் 2 14வது அதிகாரத்துல, எனக்கு எதிரான ஒப்பந்த விதி கொண்ட கடன் பத்திரத்தை அவர் சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். சிலுவினால் கிடைத்த வெற்றியை கொண்டு ஆட்சியாளர் அதிகாரம் செய்வோர் அனைவருடைய படை கலங்களையும் இழுத்து கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக மாறி வந்தார். அந்த ஆவிக்குரிய உலகத்துல நம்மளாம் இங்க என்ன சிலுவையில வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 12வது ஸ்தலம் ஓடிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்குது தெரியுமா? எல்லா அதிகாரத்தையும், எல்லா அவனுடைய விஷத்தையும், எல்லா அவனுடைய நச்சு எல்லாத்தையும் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் விடுகிறார். விடுறது மட்டும் இல்லாம ஒரு ஜெயிச்ச ராஜா தோத்து போன அரசனை எவ்வாறு நீங்க
கயிறு கட்டி சங்கிலியால ஈர்த்து வருவாங்களோ அப்படி இருக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விழாவை தான் இப்படி கொண்டாடுவாங்க. தொடக்கம் இல்லாதவர் பிறக்கிற வரைக்கும், மரணம் இல்லாதவர் மறிக்கிற வரைக்கும். அவர் பிறந்தாரு, மறிச்சாரு, அவன் போட்ட அக்ரிமெண்ட் உடைஞ்சு போச்சு. அப்ப இதை நம்ம இந்த ஜபமாலை அப்படின்ற ஒரு ஜபம் என்பது, இனிமேல் நீங்க ஜபமாலை ஜபிக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா உன்னிப்பா கவனிங்க. இந்த ஜபமாலையில உங்களையும் என்னையும் அறியாம எவ்வளவோ ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும் சொல்லிட்டு அப்ப தெரியணும். இந்த ஜபமாலை ஜபிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், நம்மால அதை கணிக்க முடியாது, நம்மளால நம்ம உணரவே முடியாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ உணர்ந்து சொன்னாலும் சரி, உணர்ந்து சொல்லலாம் சரி, அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிற ஜபத்திலேயே ஒரு உன்னதமான பெரிய மகிமை நிறைந்த ஆட்சி நிறைந்த ஜபம் எதுன்னு சொன்னா திருப்பலி. அந்த திருப்பலிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது எதுன்னு சொன்னா இந்த ஜபமாலை. இந்த ஜபமாலைய நீ ஜெபிச்சு நீ கேட்ட கிடைக்கல அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. நீ கேட்ட வரம் கிடைச்சிடும் அப்படின்றதுக்கு என்னுடைய ரத்தத்தை எடுத்து நான் கையெழுத்து போட்டு தரேன், உறுதியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ரத்தத்தினால் நான் கையெழுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு புனித லூயி டி மான்போர்ட் சொல்றார். புனித லூயி டி மான்போர்ட். கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். அப்ப இந்த அழகா சொன்னாங்க அக்கா, இது என்னது? விவிலியத்தினுடைய சுருக்கம். அப்ப விவிலியத்தில் என்ன இருக்குது? பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டில் வருகின்ற இயேசுவை பற்றிய செய்தி பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இங்கு மறைந்திருந்த இந்த இயேசு பற்றியது புதிய ஏற்பாட்டில் அது வெளிப்படுகிறது. அப்ப தொடக்க நூலிலிருந்து முடிவு வரை என்ன வார்த்தை இருக்கிறதோ அந்த வார்த்தை இங்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்க எடுத்துட்டு போகலாம். இதை நீ எடுத்துட்டு போகும்போது எத்தனை புனிதர்கள் ஒண்ணு இல்ல. சபையாரை பற்றி நம்ம பேசும்போது அந்த காட்டுல வரும்போது விலங்குகள் அவர் கொடுக்கும்போது ஜபமாலை காட்டினார். ஜபமாலையா பண்ணிருக்காரு. அதுக்கு தெரிஞ்ச பின்னாடி போய் இந்த மனித விலங்குக்கு இதை பற்றி தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஜபமாலை அன்னை தெரேசா சொல்றாங்க, இந்த ஜபமாலை என்னும் இந்த மரத்தை பிடித்துக் கொள். இது ஒரு மரம். எப்படி சிலுவை வந்து அது ஒரு மரமோ, அந்த வெற்றி சின்னம் அழிந்து போகிறவர்களுக்கு சிலுவை வந்து ஒரு மடமை, வாழ்வழிக்கிற நமக்கு அது ஒரு வெற்றியினுடைய அடையாளம், ஒரு வெற்றியினுடைய சின்னம். 1 கொரிந்தியர் 1:18-19. 1 கொரிந்தியர் 1. சீக்கிரம். ஆகவே என் பெயரால் திருமுழுக்கு பெற்றதாக நான் சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 1:19. நம்ம 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். ஞானிகள் ஞானத்தை அறிவேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைமொழி எழுதியுள்ளது. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து உலகை சார்ந்த ஞானி எங்கே? அது 18ஆ? 18வது அதிகாரம். சிலுவை பற்றிய செய்தி அழித்து போகிறவர்களுக்கு மடமையை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. கடவுளுடைய வல்லமை எது? அந்த சிலுவை மரம். அது ஒரு மரம். இதுவும் ஒரு மரம். இதுதான் அந்த கிரைஸ்தவர் சொல்றாங்க,
இந்த ஜெபமாலை என்னும் மரத்தை பிடிச்சுக்கொள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. ஹalleluya. இப்ப நம்ம இது ஒரு கோல் இல்லைன்னா இது ஒரு மரமா இப்ப நம்ம தியானிக்கணும். இயேசுவுக்கே புகழ். ஏன்னா எப்படி இந்த சிலுவை நமக்கு வெற்றி வந்ததோ, அல்லது மோசேயுடைய ஒரு கோல் எப்படி இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி தந்ததோ, அதே மாதிரி இது நமக்கு வெற்றி தருகிற சின்னம். இது ஒரு ஆயுதம். ஹalleluya, ஹalleluya. விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். விடுதலை பயணம் 4:1. மோசே மறுமொழியாக, இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு காட்சி அளிக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று கூறினார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்றார் அவர். அதை தரையில் விட்டெறி என ஆணை விடுத்தார் ஆண்டவர். அவர் அதை தரையில் விட்டெறிந்தார். இந்த கோல் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த கோல் அவர் எடுத்து போற இடத்துலலாம் கோலை உயர்த்துறாரு, கோலை உயர்த்துறாரு, செங்கடல் பிளகுது, கோலை கொண்டு பாறை அடிக்கிறாரு, பாறையிலிருந்து நீர் வருது. என்ன அது கோல்? அப்பா விடுதலை பயணம் 4:20. விடுதலை பயணம் 4:20. எனவே மோசே தம் மனைவியையும் தம் புதல்வர்களையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து நாட்டிற்கு திரும்பி சென்றார். கடவுளின் கோலையும் மோசே தம் கையில் எடுத்துக் கொண்டார். கடவுளுடைய கோலை பின்னாடி இருக்கிறவங்க கடவுளுடைய அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க பயணம் போறாங்க. அப்ப பயணம் ஆகும்போது அவங்க எதை எடுத்து போறாங்க? மோசே என்ன பண்றாரு? கடவுளுடைய ஆண்டவருடைய கோலை எடுத்து போறாரு. அப்ப ஆண்டவருடைய கோல் அப்படின்னு சொன்னா, அந்த கோல் ஒண்ணு ஆண்டவர் கொடுத்துக்கணும் மோசேக்கு. நல்லா கவனிங்க. தூக்கம் வருதா? ஒண்ணு ஆண்டவர் கொடுத்துக்கணும், இல்லைன்னா மோசே வச்சிருந்த கோலை வாங்கி அதுல ஆண்டவருடைய வார்த்தைய வசியம் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஆண்டவருடைய கோல்னு அதை சொல்ல முடியுமா? திரும்ப படிங்க, அந்த வார்த்தை மட்டும் படிங்க, அந்த லைன் மட்டும். எனவே மோசே தம் மனைவியையும் தம் புதல்வர்களையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து நாட்டுக்கு திரும்பி சென்றார். கடவுளின் கோலையும் மோசே தம் கையில் எடுத்துக் கொண்டார். யார் சொல்றாருன்னா கடவுளே சொல்றாரு. அப்ப அது யாருடைய கோல்? கடவுளுடைய கோல். ஏசாயா 11:4. ஏசாயா 11:4. மலைகளின் மேல் எழும் பேரிரைச்சலைக் அது பெருங்கூட்டமாய் வரும். ஏசாயா 11:11-4. அந்நாளில் என் தலைவர் மீண்டும் தம் கையை நீட்டி அசீரியர், எகிப்து, பத்ரேசு, பாரசீகம், எத்தியோப்பியா, ஏலாம், சினாய். ஏசாயா 11:4. நேர்மையோடு ஏழைகளை நோக்கி வருகிறார். ஏமா படிக்கிறது எத்தனை வாட்டி சொல்றேன்? நான் எப்பயுமே சொல்லும்போது அந்த அதிகாரத்தை பொறுமையா தான் சொல்றேன். அதாவது ஏசாயா அப்படின் போது ஏசாயான்னு போயிடும், 11 அப்படின் போது அந்த அதிகாரத்துக்கு போயிடும், 4 என்பது அந்த வசனத்துக்கு போயிடும். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரோடு வழக்கை விசாரிப்பார், வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். என்னது வார்த்தை என்னும் என்னது வார்த்தை என்னும் பக்கத்துல பார்த்து என்னது என்னது அது என்னது அப்படின்னு சொன்னா வார்த்தை என்னும் கோல் இல்ல, இதுதான். இப்ப மோசே வச்சிருந்தது எது தெரியுதா? இப்ப மோசே வச்சிருந்தது தெரியுதா? அது
ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, நீ எடுத்து நீ கிளம்பும் போது எதை எடுத்துக்க, ஆண்டவருடைய கோலை எடுத்துக்கன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, வார்த்தை என்னும் கோல். அப்ப அது என்னது, என்னது, இப்ப இது என்னது, ஏன்னா இது என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது, தொடக்கம் முதல் வெளிப்பாடு உள்ள வசனம் வரைக்கும் அந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் எதனால் படைக்கப்பட்டது, தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது, அந்த வார்த்தையே இந்த உலகத்தை உண்டான எதுவுமே அவராலேயே அன்றி. அப்ப வார்த்தையால உண்டாக்கப்பட்டது. மனிதனை எதனால உண்டாக்குனாரு, வார்த்தையால உண்டாக்குனாரு. வார்த்தையை நம்ம ஆற்றலை அவனுக்கு கொடுத்திருந்தாரு. அவன் எதனால இந்த உலகத்தை ஆண்டா, வார்த்தையால ஆண்டா. அப்ப வார்த்தையால இந்த இவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சாத்தா எந்த ஆயுதத்தை எடுத்தான், வார்த்தை. அது என்ன வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை, உண்மை வாழ்வழிக்கின்ற வார்த்தை. இது பொய். இவனும் வார்த்தை தான் எடுத்தான். ஒரு பாம்பு அனுப்புறான். பாம்பு என்னது, தந்திரமான விலங்கு. அந்த தந்திரமான விலங்குக்குள்ள என்ன அனுப்புறான், வார்த்தை தான் அனுப்புறான். ஏன்னா வார்த்தையான இந்த உலகத்துல வார்த்தையால உண்டாக்கப்பட்டது, வார்த்தையால உண்டான மனிதன் வார்த்தையால வாழ்கின்றான். வார்த்தையால வார்த்தை என்னவானாரு, வார்த்தை 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 உருவான, வார்த்தை உலகம், வார்த்தை மனிதன். அப்ப இந்த வார்த்தையாலதான் இவனை வந்து வாழ்வை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பாம்பை அனுப்பி கொத்த வைக்கல, பாம்பை அனுப்பி கடிக்க வைக்கல, பாம்பை அனுப்பி பேச வச்சான். என்ன பேசினான்னு சொன்னா, பொய் பேசினான். பொய்யை கேட்ட உடனே என்ன பண்றா, இவர் பொய்ய நம்பினா உண்மையை விட்டார். உண்மையை நம்பல, உண்மையை விசுவசிக்கல. உண்மை கடவுளை இவ விசுவசிக்கல, கீழ்ப்படியில. அப்ப இப்ப நீ சாவே சொன்னார்ல. அப்ப சாவு யார் வழியா வந்தது, யார் வழியா வந்தது, இவனுடைய எண்ணம் என்ன, சாகடிக்கணும். சாகடிக்கணும்னா என்ன, கடவுளுக்கு நம்ம பிரிக்கணும். பிரிச்சானா இல்லையா, அப்ப அதே கடவுள் எப்படி வார்த்தை என்னும் உலகத்தில் வார்த்தை என்னும் மனிதனை படைத்து வார்த்தையால் அவனை வாழ வைத்து வார்த்தையால் ஏமாந்து போனானோ, அதே வார்த்தையை கொண்டு அவனை மீண்டும் இந்த உலகத்தில் நான் வாழ வைத்தேன் என்று சொல்லி அந்த வாழ்வை கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்தவர் தான் அன்னை மரியாதை. பேசப்படலாமா? எப்ப அவ அந்த சம்மதத்தை தெரிவிச்சாலும், அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உங்களுடனே அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு இப்ப சொல்ற இந்த நேரத்துல கூட அன்னை மரியாள் அந்த நேரத்துக்கு போய் ஒரு மகிமையை அடைகிறார். இந்த நாள் முதற்கொண்டு எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையா என போற்றுமே. எதனால, ஆண்டவர் வாழ்கன்னு சொன்னார், அப்பா கடவுள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகனை பெற்றெடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தது அவரிடம். ஹல்லேலூயா. இப்ப இந்த கோல் யாருடையதுன்னா, அது ஆண்டவருடைய கோல். அது என்னது அப்படின்னு சொன்னா, வார்த்தை என்னும் கோல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப பாப்போம், இந்த கோல் என்ன பண்றாருன்னா, என்னுடைய மக்கள் படுகின்ற வேதனையை நான் கண்டேன், நீ போய் என்ன பண்ண, மக்களை போய் வீட்டுடு அப்படின்னு கடவுள் யாருக்க சொல்றாரு, மோசேக்கு சொல்றாரு. நான் எப்படி கிட்ட போவான் அப்படின்னு நம்புவான் அப்படின்னு பேரையும் சொல்றாரு. அப்ப நான் சொன்னா அவன் எப்படி நம்புவான், உன் கையில இருக்குன்னா போடு போட்டனா என்னவாச்சு, திரும்ப போய் அதை வாழ முடிச்சு தூக்குன உடனே என்ன ஆச்சு,
கோலாயிடுச்சு. ரெண்டாவது உன் கையை என்ன பண்ண, உன்னுடைய ஆடைக்குள்ள விட்டு எடுக்கலையே, எடுத்தா என்ன ஆச்சு, புஸ்தகம் திரும்ப என்ன பண்ண, கையை உள்ள விட்டு எடு, திரும்ப எப்படி ஆச்சு, நல்லா ஆயிடுச்சு. அப்ப இதை போய் இதே மாதிரி செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த பார்வோன் முன்னாடி போய் செய்ய சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்ப இந்த கோலை எடுத்து போவான், பார்வோன் அரசரிடம் போயிட்டு, என்னுடைய மக்களை விடுதலையாக்கு, அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக என்னுடைய மக்களை விடுதலை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான், உலகத்திலே நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்ன்றான். கடவுள் அவர் யாரு, நான் பார்த்ததே இல்லையே, கேள்விப்பட்டதே இல்லையே, அப்படியா அப்படிலாம் அவன் ஏறக்கம் பண்ணுவான். இந்த 10 commandments படம் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த நேரத்துல கோலை எடுத்து போடுறாரு. போட்ட உடனே என்னாவது, பாம்பா மாறின உடனே அந்த எகிப்து மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க, அவங்க கையில இருக்கிற கோலை எடுத்து அவங்களும் போடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப ஆரோன் போட்ட கோலை போட்ட உடனே பாம்பா மாறிச்சு. எகிப்திய மந்திரவாதிகள் போட்ட கோலும் பாம்பா மாறிச்சு. உடனே ஆரோன் போட்ட கொம்பு என்ன ஆச்சுன்னா, அந்த பாம்பு மற்ற எல்லா பாம்பையும் முழுங்கிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பாம்பு எதெல்லாம் முழுங்கிடுச்சு? ஆரோன் போட்ட கொம்பு எது, கோல் எது? ஆரோன் போட்ட கோல் அது என்னது? வார்த்தை என்னும் கோல். அந்த வார்த்தை என்னும் அந்த வார்த்தையே எதை போடுறான்? இதான் போடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பார்த்துக்கணும், இது வார்த்தையால உண்டான உலகம். இது தெரியுதா? கடவுளுடைய வார்த்தையால தான் உண்டாச்சு. மனிதனுக்கு இந்த வார்த்தையினுடைய வல்லமை கொடுத்தார். வாழ்வதும் சாவதும் எதனால? வார்த்தையினால. வார்த்தையினால நீதிமொழிகள் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப ஆரோன் போட்ட கோல் எது? வார்த்தை என்னும் கோல். நம்ம எங்க படிச்சோம்? ஏசாயா 11:4 படிச்சோம், வார்த்தை என்னும் கோல். அப்ப இவன் போட்ட உடனே அவன் போட்ட கோலும் பாம்பா மாறிச்சு. இந்த பாம்பு அந்த பாம்பு எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு. அந்த பாம்புக்குள்ள என்ன இருந்தது? அந்த பாம்புக்குள்ள அதனுடைய தலையில விஷம் இருந்தது. நம்ம முதல்ல இன்னைக்கு படிச்ச வசனம் என்னது? தொடக்கநூல் 3:15, உன் விட்டு அவர் தலையை நசுக்கும். அப்ப இந்த பாம்பு அந்த மீதி எல்லா பாம்பையும் அதனுடைய தலையோட, தலையில் இருக்கிற விஷத்தோட எல்லாவற்றையும் முழுங்கி அது என்ன பண்ணுச்சு? மொத்த விஷமும் இங்க உள்ள வந்துருச்சு. மொத்த விஷமே என்ன வந்துருச்சு? அதுக்குள்ள வந்துருச்சு. அந்த வார்த்தை கோவில வந்துச்சு. திரும்பவும் அதை தூக்குறாரு. தூக்கும் போது அது என்னவா மாறுது? வார்த்தை கோலா மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர். என்ன? நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலைக்கு செய்தார். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். படிங்க. நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு, அப்பா கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு. அப்பா கடவுள்கிட்ட நம்ம எங்க இருக்கோம்? பிரிஞ்சிட்டோம். அப்பா கடவுள்கிட்ட என்னது? நான் அந்த கனியை உண்ணவுடனே சாகவே சாவேன். நான் என்னுடைய வார்த்தைக்கு இப்ப ஆற்றல் இல்ல, என்னுடைய வார்த்தையில ஞானம் இல்ல, என்னுடைய வார்த்தையில வல்லமை இல்ல. அப்ப
அப்ப மீண்டும் என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை, என்னுடைய வார்த்தைக்கு ஆற்றல், என்னுடைய வார்த்தைக்கு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு? தம் மகன் கிறிஸ்து வழியாக பாவம் ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை, பாவமே அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். பாவ நிலையை ஏற்க செய்தார். இந்த ஆரோனுடைய கோல் இருக்கிற அந்த ஆரோனுடைய கோல் என்னன்னு பார்த்தோம். வார்த்தை. அது அது யாருடைய கோல்? கடவுளுடைய கோல். அது என்ன கோல்? அது வார்த்தை என்னும் கோல். அந்த வார்த்தை என்னும் கோல் எங்க போட்டாரு? கீழே போட்டாரு. அது என்ன ஆச்சு? பாம்பா மாறிச்சு. அதுகிட்ட விஷம் இல்ல, அதுகிட்ட பொய் இல்ல, அதுகிட்ட பாவம் இல்ல. ஆனா அந்த பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா மீதி விஷமான பாவம் இருக்க அந்த வஞ்சகம் இருந்த எல்லாத்தையும் முழுங்கி என்ன பண்ணுச்சு? அந்த நேரத்தில் அது என்ன பண்ணுச்சு? அது திரும்பவும் எடுத்து போறாங்க. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன பண்றாங்க? இயேசு பாவமே அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். பாவமே இல்லை, பாவமே இல்லாத அவரை ஒரு பாவ நிலையை ஏற்க செய்தாரு. அப்ப பாவமே இல்லாத அந்த கொம்பு பாம்பா மாறி அந்த பாவம் உள்ள விஷம் உள்ள அதனுடைய தலை எல்லாத்தையும் அப்படியே முழுகி அது எல்லாத்தையும் அழிச்சது போல. அதான் கொலோசியர் 2:14 தனக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரத்தை அதை சிலுவையில் ஆணி அடித்து அறவே வைத்துவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எகிப்துல ஒரு இவங்க பாலைவனத்துல இவங்க கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கும் போது அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு கொல்லிவாய் பாம்பு கடிக்குது. பொதுவா நம்ம பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவோம்? பாம்பை கடிச்சா பாம்பை அடிச்சிருவோம். ஆனா கடவுள் என்ன சொன்னாரு? பாம்பு அடிக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணு? அந்த வெண்கல பாம்பை விட்டுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாம்பு மாதிரியே செஞ்சு அதை வெண்கல பாம்பு செஞ்சு அதை கொம்புல போயிட்டு என்ன பண்ணாரு? யாரெல்லாம் பாம்பு கடிக்குதோ அவங்கள எதை பார்க்கணும்? அந்த வெண்கலத்தால செஞ்ச பாம்பை பார்க்கும்போது இவங்களுக்கு சரியாயிடும். அப்ப யாருக்கெல்லாம் பிரச்சனை, யாருக்கெல்லாம் நோய், யாருக்கெல்லாம் வருத்தம், யாருக்கெல்லாம் ஏமாற்றம், யாருக்கெல்லாம் எதுலாம் எதை பார்க்கணும்? வெண்கல பாம்பு. அது எங்க இருக்குது? கொம்பு. இன்னைக்கு எதை இருக்குது? பாடு. இன்னைக்கு எதை பார்த்தா போகும்? சிலுவை பற்றிய செய்தி அழித்து போறவர்களுக்கு அது மடமை, வாழ்வதற்கு நமக்கும் அது என்னது? ஒரு வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இப்ப என்ன ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆஹா, நம்ம என்ன நினைச்சோமோ அது இங்க நடந்துச்சு. யாரு? சாத்தான். இவர் கோல போட்டாரு, பாம்பா மாறிச்சு. உடனே மந்திரவாதியை போட்டான். மந்திரவாதியுடைய பாம்பு எல்லாத்தையும் அதனுடைய விஷம், அதனுடைய பாவம் எல்லாத்தையும் என்ன பண்ணிது? இது உள்வாங்கிச்சு. அப்ப இது உள் வந்த உடனே அப்படிதான் இயேசுநாதர் சிலுவையில் தொங்கும் போது நினைச்சா அப்பா கடவுள் என்ன பண்ணாரு? எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல வச்சார். எல்லாருடைய பாவத்தையும் யார் மேல வச்சார்? எல்லாருடைய பாவம். இப்பதான் படிச்சார் 2 கொரிந்தியர் 5:21. பாவமே அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செஞ்சார். அப்படியே பாவம். ஒரு பாவம் 2 பாவம் இல்ல. இந்த உலகத்துல முன்னாடி இருந்தவன், இப்ப இருக்கிறவன், இதுக்கு அப்புறம் வரவன் எல்லாருடைய பாவத்தையும் எங்க வச்சாரு? இயேசு மேல வச்சாரு. இயேசு அப்போ ஒரு பாவி சிலுவையில தொங்குறாரு. அப்ப சாத்தானுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப எங்க எல்லா விஷமும் எங்க இருக்குது? எல்லா பொய் எங்க இருக்கு? எல்லா பாவம், எல்லா வஞ்சகம், எல்லா நச்சு எங்க இருக்கு? எல்லாம் இயேசு இருக்குது. இப்ப என்ன நினைச்சா சாத்தான்?
இவன் விஷத்தை கக்க போறான், இந்த உலகம் அழிய போகுது, இந்த வார்த்தை பேச போறாரு, இந்த வார்த்தை பேசும்போது என்ன பேசுவானா, பாவி இப்படியாடா செய்வீங்க, பாவம் இவ்வளோ கடுக்குது, இவ்வளோ அழுகுது, இவ்வளோ வேதனையா இருக்குது, என்னடா அப்படிப்பட்ட பாவம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சபிப்பாருன்னு நினைச்சான். ஆனா அந்த இடத்துல அவர் சபிக்கல, நேசத்தை கொடுத்துட்டாரு. கைத்தட்ட பார்த்தீங்களா? விஷத்தை கக்குவான், விஷத்தை கக்கிடுவான், நம்ம அழிஞ்சு போயிடுவோம். ஆனா அவர் விஷத்தை கக்கல. எனக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரத்தை சிலுவையில் அடித்து ஆணி அடித்து அதை அறவே ஒழித்து விட்டார். அது முடிச்சிட்டார். என்னுடைய பாவத்தினால் வந்த தண்டனை, அக்கிரமங்களால் வந்த தண்டனை, அநீதியினால் வந்தது அக்கிரம், எல்லாவற்றினுடைய எனக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அப்படியே சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். எவ்வாறு அந்த நச்சு பாம்பெல்லாம் அந்த ஆரோனுடைய பாம்பு, அந்த கோல் என்ற பாம்பு அது முழுகிதோ, அப்ப நம்முடைய பாம்பை, நம்முடைய விஷத்தை, நம்முடைய தன்னை எல்லாத்தையும் உள்ளவாகி சிலுவையில் வந்து நமக்கு அதை எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு சாபத்துக்குரிய மாறாக நேசத்தை, அன்பை, இவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சது இல்ல, நம்ம எல்லாத்தையும் பாழாக்கிடுவாரு நினைச்சான், நம்ம எல்லாத்தையும் பரவாயில்ல. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து எல்லா பாவத்தினால வந்த சாபம், அதனால வந்த தண்டனை, எல்லா விஷம், எல்லா நச்சியும் போட்டு நசிக்கிட்டாரு. அப்ப இப்ப எங்க இருக்கு அந்த விஷம் அப்படின்னு பார்ப்போம். யாக்கோபு 3:8. இயேசு நசிக்கிட்டாரா? ஆமா நசிக்கிட்டாரு. போயிச்சுட்டாரு. ஆனா ஏன் இப்ப நமக்கு அந்த அப்ப கெட்ட இறக்கம், ஏன் நமக்கு அந்த பொறாமை, ஏன் நமக்கு அந்த வஞ்சகம், ஏன் நமக்கு அந்த அக்கிரமம், ஏன் வந்து நமக்கு இதெல்லாம்? யாக்கோபு 3:8. நல்ல சத்தமா படிங்க. ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது, சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. சாவை விளைவிக்கும் நஞ்சு விஷம் எங்க இருக்கிறது? எங்க இருக்கு? தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அந்த நாவே. இப்ப இந்த நஞ்சு, இந்த விஷம், சாவை விளைவிக்கிற அந்த விஷம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பாம்பு இருக்கு. இயேசுனார் இந்த தூக்கி ஆண்டவர் வச்சாரா? அங்கேயும் இல்லை. எங்க இருக்குது? எங்கங்க இருக்குது? திரும்ப படிங்க. யாக்கோபு 3:8. அந்த நாவு யாருக்கு இருக்குது? விஷம் எங்க இருக்குது? விஷம் எங்க இருக்குது? பாம்பு இருக்கா? இந்த விஷத்தான் மூழ்கிச்சு அந்த பாம்பு, அது இயேசுன்னு சொன்னோம் இல்லையா? இயேசு எல்லாருடைய பாவத்தையும் எல்லாருடைய விஷத்தன்மையும் அவர் சிலுவையில இருக்கார். அங்க இருக்கா? எங்க இருக்கு? அது சாவை வருவிக்கும். யாருகிட்ட இருக்காது? என்னிடத்தில் இருக்கிறது. யாருக்கு? விஷம் யாருக்கு இருக்கு? பாருங்க, வாழ்வதும் நாவாலே. ஆனா இந்த நாவுன்றது எதுன்னு சொன்னா வார்த்தை. வாழ்வதும் வார்த்தையாக, அழிவதும் வார்த்தையாக. அப்ப நீ வாழணுமா அழியணுமா? வாழணும்னு சொன்னா எந்த வார்த்தை பேசணும்?
வாழணும்னா எந்த வார்த்தை பேசணும்? அந்த வார்த்தையினுடைய சுருக்கம் எங்க இருக்குது? அந்த வார்த்தையினுடைய சுருக்கம் எங்க இருக்குது? அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன வருதாங்க? நமக்கு மீட்பு கிடைச்ச அந்த சனம், அந்த நொடி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அருள் நிறைந்த மரியே சொல்லும் பொழுது அது நீங்க சொன்ன வார்த்தை இல்லை, அது ஆண்டவருடைய வார்த்தை. அது வானதூதர் சொன்ன வார்த்தை இல்லை, அப்பா கடவுளுடைய வார்த்தை. அப்பா கடவுளுடைய வார்த்தை எங்கே பேசப்படுகிறதோ அங்கே வல்லமை வாழும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப இந்த நாவை வைத்து வாழ்வதற்கின்ற வார்த்தையை நாம் பேசி வாழ்வடைவது நல்லதா? இந்த நாவை வைத்து அதான் யோக்கிய மாதிரி ஐயோ அவனா அப்படியே தலைவர் அவனை போட்டதுக்கு பதில் வேற என்ன பண்ணிய போடுது, அது போய் அப்படியே தலைவரை போடுது. இந்த இதுக்கு மரியாதை சின்ன தலைவர் படிக்கிறோம் சொல்ற வீட்லயும் அப்படிதானே பேசுறோம். அப்ப இந்த நாவை கொண்டு நீ எத்தனை தடவை அருள் நிறைந்த மாதிரியே சொல்றியோ அவ்வளோ வாழ்வு வாழ்வு வாழ்வு. சொல்லு, சொல்ல 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 வாழ்வு. நீ இத சொல்லாம இறைவார்த்தையை தியானிக்காம வேற என்னென்ன சொல்றியோ அழிவு 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 அழிவு. அழிவு வேணுமா வாழ்வு வேணுமா? உங்களுடைய ரோமையர் 3:13. ரோமையர் 3:13. ரோமையர் 3